நம்ம காவல்துறை விசாரணையில் வந்து தொழில்நுட்பம் லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி இவங்க வச்சுக்கிறதே இல்லை. நான் 2005 காவல்துறை விட்டு வெளியில் வந்தேன். அப்போ 2004 அந்த இதில் பார்த்தீங்கன்னா, அந்த 2004 2005 அப்போ டிஜிபியாக இருந்த அலெக்சாண்டர் அவர்கிட்ட வந்து நான் அப்போவே இன்டர்நெட்டு வந்த காலம், ஆரம்ப காலம் அது. அதிலிருந்து நிறையா இதெல்லாம் எடுத்து வெளிநாடுகளில் எப்படி விசாரிக்கிறாங்க. உதாரணத்துக்கு இங்கிலாண்டில் குற்றவாளியை பிடிச்சிட்டாங்கன்னு வைங்க. அவன்கிட்டருந்து எவ்வளவு பணம் கொள்ளை அடித்தான் அதை கண்டுபிடிக்கணும்னு வைங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, சைக்கோ அனாலிஸ்ட் அப்படின்னு ஒரு இவங்களை வச்சுருப்பாங்க. சைக்கோ அனாலிஸ்ட்டுன்னு யாருன்னா மனதத்துவ நிபுணர், மனநல நிபுணர், மனத்தத்துவ நிபுணர். மெஸ்மரைஸ் பண்ணுவாங்க. குற்றவாளியை வந்து ஒரு சீட்டில் உட்கார வச்சு படுக்க வச்சு அப்படியே மெஸ்மரைஸ் பண்ணி அவங்கள பேச வைப்பாங்க. பேச வச்சா பல உண்மைகள் அது அதில் வந்து ஒரு மெஸ்மரைசிங்கில் வந்து வந்துடும். இங்கிலாண்டில் அது இருக்குது. இங்கிலாந்து நாடுகள்லாம் குற்றவாளி வந்தோடனே மிளகா பொடி தூவ மாட்டான், இதில் வச்சுக்கிட்டு தலைகீழ தொங்க விட மாட்டான், காட்டுத்தனமாக கை காலை ஒடிக்க மாட்டான். அப்போ குற்றவாளி பூரா போலீஸில் இருக்கான். ஒருத்தனை கொலை பண்ணுற அளவுக்கு இருக்கான்னா அவன்லாம் போலீஸில் இருக்கக்கூடாதுல்ல. அவன் குற்றவாளி, அவனை வெளியில் அனுப்பணும். இது மாதிரி நிறைய போலீஸ்காரன் இருக்கான். ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனில் அடிக்கிறதுக்குன்னே ஆள் வச்சுருக்காங்க. யாரையாச்சும் கூட்டிகிட்டு போயிட்டு பிடிக்காதவன் அரசியல்வாதி சொல்லிட்டானா அடிக்கிறதுக்கே ஆள். எல்லாத்தையுமே ஜெயிலுக்கு போகிறீங்க பிடிக்காதவன்னா போலீஸ்காரன் சொல்லி உள்ளே வச்சு அடிக்கிறது. எவ்வளவு நாளைக்கு இந்த இது பண்ணி மனிதாபிமானம்ங்கிறது போயிடுது இல்லை. அதனால் வெளிநாடுகளில் இந்த பேச்சே இல்லை. மெஸ்மரைஸ் பண்ணால் எடுத்துருவான், முடிஞ்சது. இந்த மெஸ்மரைஸ் பண்ணக்கூடிய சைக்கோ அனாலிஸ்ட் அங்கெல்லாம் வந்து 25 வருஷம் ஆச்சு. இன்னும் இங்கே வந்துக்கிட்டு வரவே இல்லை.